அருமையானவர்களை இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நண்பத்திலே கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 12:11 வசனத்துல பாருங்களேன். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமென். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கும்படியாய் தூதர்களை அனுப்புகிறார். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல அகப்பட்டிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டா சிக்கி கொண்டாலும் சரி, நான் சொல்லுகிறேன், உங்களை விடுதலையாக்க கர்த்தர் சித்தம் கொண்டு விட்டார். உங்களை விடுதலையாக்க கர்த்தர் பிரியம் கொண்டு விட்டார். உங்களை விடுதலையாக்க அவர் திட்டம் போட்டு விட்டார். இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குவார். அது பாவத்தின் பிடியாக இருக்கலாம், அல்லது சாபத்தின் பிடியாக இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், அல்லது பிரச்சனையா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பணமா இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியங்களிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை விடுதலையாக்குவார். அது எப்படி நடக்கும்? பேதுருவுக்கு நடந்திருக்குங்க. இந்த பைபிள் தான் நமக்கு லா புக், ரெஃபரன்ஸ் புக். அப்ப இந்த பைபிள்ல என்னெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் நமக்கு நடக்கும். என்னெல்லாம் அற்புதம் நடந்திருக்கோ அதெல்லாம் நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும். அப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார்? 2 விஷயம் சொல்றார். ஏரோதின் கை, ராஜாவின் கை, அதுக்கப்புறம் யூத ஜனங்களின் எண்ணங்கள், சொந்த ஜனங்களுடைய எண்ணங்கள். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அரசாங்கமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அடுத்து யூத ஜனங்கள், சொந்த ஜனங்களாலேயே பாருங்க, சொந்த ஜனங்களே பேதுருவை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டாங்க. யூதர்களே, அப்ப இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் சொந்த குடும்பமே எனக்கு விரோதமா நிக்கிறது பிரதர். என் கூட பிறந்தவனே இப்படி நிக்கிறான் பிரதர். நான் பெற்றதே எனக்கு விரோதமா இருக்கு. நீங்க ஆண்டவர் சொல்லுறாரு, அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். யார் உனக்கு விரோதமாக என்ன செய்தாலும் நீ விடுதலையாவா என்று சொல்கிறார். நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் பலம், பெரிய பவர், ஆனா எனக்கு யாருமே இல்லை. அன்று சொல்றார், உனக்கு நான் இருக்கிறேன். திக்கற்றவர்களுக்கு சகாயர் அவர். அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக இருக்கிறேன், நான் வைராக்கியமாய் உனக்காக நிற்கிறேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாளா இருக்கும். பெரிய சாட்சி உங்களுக்கு உண்டாகும். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலையாக்குவேன். ஆமென். பேதுருவுக்கு அதை செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஏன்னா உங்க மேல ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. தேவன் இன்று உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.